வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, எவ்வளவோ கஷ்டங்கள். பிக் பாஸ் 8 தீபக் பார்த்தீங்கன்னா எமோஷனலாக பேச்சு என்ன செய்ய போகிறார். இப்போது தீபக் அவர்கள் பேசிய வீடியோ இணையதளத்தில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். பிக் பாஸ் நிகழ்ச்சியின் 8வது சீசன் இன்று தொடங்கி இருக்கிறது. இதில் மொத்தம் 18 பேர் போட்டியாளராக கலந்து கொண்டிருக்காங்க. முதல் ஆளாக தயாரிப்பாளர் ரவீந்தர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்காரு. அதனை அடுத்து மகாராஜா படத்தில் விஜய் சேதுபதிக்கு மகளாக நடித்த சச்சனா சென்றிருந்தாங்க. தீபக் 5வது ஆளாக உள்ளே சென்றார். வீட்டுக்குள் செல்வதற்கு முன்பே தீபக் பார்த்தீங்கன்னா நெகிழ்ச்சியோடு பேசியிருக்கிறாரு. கமலஹாசன் இதுவரை தொகுத்து வழங்கி கொண்டிருந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை இனி விஜய் சேதுபதி அவர்கள் தான் வழங்குகிறார். வழக்கம் போல இதில் 18 போட்டியாளர்கள் பங்கேற்றாங்க. திரையுலக பிரபலம், சின்னத்திரை பிரபலம், யூடியூப் பிரபலம் என கலவையாக இந்த போட்டியாளர்கள் லிஸ்ட்டை பிக் பாஸ் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதனால் இந்த சீசனில் பரபரக்கும் பிரச்சனைக்கும் பஞ்சமே இருக்காது என்று ரசிகர்கள் இப்போது பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சீனை பொறுத்தவரை ரவீந்தர், நடிகர் இயக்குனர் ரஞ்சித், சீரியல் நடிகர் அர்ணாவ், அருண் பிரசாத், நடிகர் தீபக் கானகா, பாடகர் பால்டப்பா, கோகுல்நாத், நடிகர் விஜே விஷால், நடிகர் சந்தோஷ் பிரதாப், தொகுப்பாளினி ஜாக்லினி, நடிகை பவித்ரா ஜனனி, மகாராஜாவில் விஜய் சேதுபதிக்கு மகளாக நடித்த சச்சனார், நடிகை சுனிதா, நடிகை அனிஷ்கா, தர்ஷா குப்தா, சௌந்தர்யா, ஐஸ்வர்யா உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்காங்க. கமலஹாசனை பொறுத்தவரை 6 சீசனாக அவர் தொகுத்து வழங்கினார். பெரியதாக குறை சொல்லவே இல்லை. ஆனாலும் கடந்த சீசனில் பிரித்தி ஆண்டனி விஷயத்தில் கமலஹாசனை ரொம்பவே வருத்தெடுத்து விட்டாங்க. ரசிகர்கள் இதனால் ஆண்டவர் கொஞ்சம் அப்செட் என்றும் அதனால் கமலஹாசன் பிக் பாஸ்லேருந்து வெளியேறினார் என்றும் ஒரு தகவல்கள் ஓடிக்கொண்டிருந்த சூழல் தான் விஜய் சேதுபதி உள்ளே வந்தார். கமலஹாசன் போல எந்த விதமான விமர்சனத்தையும் சந்திக்கக்கூடாது என்பதில் சேது பார்த்தீங்கன்னா உறுதியாக இருக்கிறார். முதல் நாள் தொகுத்து வழங்கும் விதத்திலேயே பார்த்தீங்கன்னா வேறு விதமான ஆள் என்பதை உணர்த்துகிறார். ஒரு பக்கம் இருக்க வீட்டுக்குள் எவ்வளவு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது. முக்கியமாக வீட்டுக்குள் இருக்கும் கோடு எதற்காக என்று அதை வைத்து என்னென்னவோ டிஸ்ட் பிக் பாஸ் கொடுக்குறாங்க. ரசிகர்கள் இப்போது ஆவலோடு பேச ஆரம்பித்தாங்க. இந்த நிலையில் தான் பிக் பாஸ் 8 5வது போட்டியாளராக வீட்டுக்குள் சென்ற தீபக் பேசும்போது ஆங்கரிங் என்பது ஜாலியாக இருந்தது. டிடியோடு தான் தொகுப்பாளர் பயணத்தை நான் ஸ்டார்ட் செய்தேன். ஜோடி நம்பர் 1க்கு நாங்கள் சேர்ந்து செய்தோம். 2006 நடிகராக வேண்டும் என்ற ஆசை அதிகம் இருந்தது. போட்டியில் எல்லோருமே ஒன்றுதான் என்று மார்க்கெட்டில் ஃபேமஸாக இருப்பவர்கள் சோசியல் மீடியாவை நிறைய உதவினாங்க. சீரியலில் கம்பர்ட் சோனுக்கு செட் ஆகிவிடுவோம். நம்ம ஒரு கேரக்டராக மக்கள் பார்ப்பதை தவிர்க்க தீபக்காக பார்க்க வேண்டும். அப்படித்தான் நான் இருக்க வேண்டும் என நினைப்பேன். அந்த கேரக்டர் எனக்கு உதவ போகிறது. இந்த நிகழ்ச்சிக்காக பலருமே காத்திருக்காங்க. நான் அப்படித்தான் காத்திருந்தேன். இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருவதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதில் ஆடிஷனில் சந்திச்சிருந்தாங்க. இந்த நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி வருவதற்கு என்னுடைய மகன் மட்டும்தான் காரணம். எனது நண்பர்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் கலக்கி விட்டு தான் வருவேன் என்று அம்மா என்று உறுதி கூறுகிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.